ஹெல்த்தியான பருப்பு அடை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையானது பாசிப்பருப்பு 1 டம்ளரு, கடலைப்பருப்பு 1 டம்ளரு, நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கோங்களா அது 1 டம்ளர் போட்டுக்கோங்க. உளுந்து 1 டம்ளர் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு 1 டம்ளர் போட்டுக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தாங்க எடுத்திருக்கேன். ஒரே அளவாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசிடுங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சுத்தமான தண்ணி எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறட்டும். இதில் வந்து இப்போ 4-5 பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து மைல்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகாய் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக இருக்க பூண்டை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, சால்ட், உப்பு போட்டுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெருஞ்சீரகம் எல்லாமே நம்ம மாவுலே அரைச்சிருக்கோம். இப்போ முருங்கைக்கீரை நம்ம வீட்டிலே இருக்க ஃப்ரெஷ்ஷான கீரையை பறிச்சுட்டு வந்துடலாம். மாவு வந்து மொத்தமாக நம்ம போட முடியாதுங்க. அதனால் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதில் முருங்கைக்கீரையை போட்டுருங்க. எப்போ நம்ம அந்த அடை சுட போடுமோ அந்த நேரத்தில் தாங்க முருங்கைக்கீரை போடணும். ஒரு 4-5 பட்டை மிளகாவை அதில் போட்டுக்கோங்க. மாவுலே அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இதில் தனியாக போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவு எடுத்து நார்மலாக இருக்க மாவு எடுத்து ஃபஸ்ட்டு அடையை சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அடைக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா குத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் உள்ளே இறங்கி நல்லா வேகும். அடை நல்லா வேகுங்க. திருப்பி போட்டுருங்க. இப்போ வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம்ல அதை எடுத்து அடை சுட்டுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணுங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நம்ம மாவோட அளவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டான அடை ரெடிங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லவங்களுக்கெல்லாம் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.